5 தேர்கள் திருவீதியிலே வலம் வருகிற அற்புதமான காட்சி. குதிரைமுகன் நீங்கிய இடமான படியினாலே இது மாவட்டபுரம். அடியவர்கள் சைனமாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நிற்கிற இடம் சரியாக இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் மாவட்டபுரத்தில் நிற்கிறோம். மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பழமையான தொன்மை நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு தொன்மையான ஆலயம். நேற்றைய தினம் மிகச் சிறப்பாக சப்பர திருவிழா இடம்பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு உயரமான 64 அடி உயரமான ஒரு பிரம்மாண்டமான சப்பரமானது நேற்று அசைந்து சென்ற அந்த காட்சிகளையும் காணக்கூடிய மாதிரி. அந்த வகையில் இன்றைய தினம் ரதோற்சவம் காணப்போகிற எங்களுடைய மாவட்டபுரத்தானுடைய ஒரு அந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்றைய தினம் 5:35 மணி அளவில் வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே ஆரம்பமாகி 7 மணி அளவில் எங்களுடைய முருகப்பெருமான் ரதத்தில் ஏறுற அந்த அழகிய காட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இப்போ சரியாக 6 மணி அளவு ஆகுது. தொடர்ந்து இந்த ரதோற்சவத்தில் இடம்பெறுகின்ற நிறைந்த ஒரு பக்தி பூர்வமான காட்சிகளை பார்க்க போகிறோம். அப்படின்னருடைய நாளைய தினம் செல்வ சன்னதியான ஆலயத்தினுடைய கொடியேற்றம், அப்படியாக 17ஆம் தேதி நல்லூர் முருகன் ஆலயம் கொடியேற்றம், இப்படியாக இந்த மாதம் முழுவதும் முருகனுடைய ஆட்சி என்று தான் சொல்லுவோம். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து கோபுரத்தை பார்த்து கொண்டு போவோம். அதோட இந்த ஓம் சரவண பவ அந்த விடயம் கூட புதிதாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிற காட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்குது. உள்புறங்கள் எல்லாமே பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. பாருங்க, கொடி கம்பங்கள் இங்கிருந்து பார்க்கவே தெரியும். அப்படியாக இனித்தான் பக்தர்கள் எல்லாருமே வரப்போறாங்க, அதோட வந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் நேற்றைய தினம் பாருங்க சப்பரம் திருவிழா இடம்பெற்றது. அந்த சப்பரம் இந்த இடத்துல நிறுத்தப்படுறது எவ்வளவு பிரம்மாண்டமான சப்பரம் என்று பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரியளவான ஒரு சப்பரம். நான் நினைக்கிறேன் இலங்கையிலே பெரிய சப்பரமாக கூட இருக்கலாம், அவ்வளவு உயரமான கிட்டத்தட்ட 64 அடிக்கு மேலே உயரம்னு சொல்கிறாங்க. இது கடந்த வருடம் தான் இந்த சப்பரமானது உருவாக்கப்பட்டு வெள்ளோட்டம் எல்லாம் இடம்பெற்ற காட்சிகள் எல்லாமே நாங்கள் காணொலியாக பதிவு செய்திருப்போம். அப்படியாக இன்றைய தினம் 5 தேர்கள் இந்த இடத்துல இழுக்கப்படும். அந்த 5 தேர்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு அப்படியாக நாங்கள் உள்ள இடம்பெறுகின்ற பூஜைகளையும் பார்க்கலாம். முன்னுக்கு எப்போவுமே எங்களுடைய பிள்ளையார் அவர்கள் வருவார். பிள்ளையார் அப்படியாக சிவன் உமை எங்களுடைய முருகனுடைய தாய் தந்தை. அப்படியாக இந்த இடங்கள்ல முருகப்பெருமான் வருவார். முருகப்பெருமானோட அதோட தேர் திருவிழா ஆண்டு இந்த பெரிய இந்த சித்திர தேரில் வருபவர் எங்களுடைய ஆறுமுகத்தான் இந்த இடத்துல வருவார். பின்னுக்கு சண்டேஸ்வரர் வார விடயங்கள் எல்லாருமே அறிந்தது. கிட்டத்தட்ட இங்கே 5 தேர்கள் இழுக்கப்படும். அப்படியாக இந்த தேரினுடைய வடிவமைப்புகளை உங்களுக்கு அழகாக காண்பிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே தேரை கூட தேர் திருவிழா இடம்பெறும் போது தேரை பார்ப்பாங்க. தேரினுடைய அந்த வடிவமைப்பு, அந்த சிற்ப வேலைகள் அதெல்லாமே எப்படி இருக்குமெண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேரை உருவாக்குவாங்க. பாருங்க, தேருடைய அந்த சிற்ப வேலைகளை பாருங்க, அவ்வளவு நேர்த்தியாக இந்த இடங்கள்ல செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு வாகனங்கள் பாருங்க, இது யானையினுடைய உருவத்தை பாருங்க என்ன மாதிரி அழகாக செய்திருக்கணும்ண்டு. அப்படியாக இருக்கிற எல்லா சிற்பங்களும் அவ்வளவு நேர்த்தியாக, சிங்கத்தினுடைய வடிவாக இருக்கலாம், இங்கே இருக்கிற அவ்வளவு சிற்பங்களும் அவ்வளவு நேர்த்தியாக அழகாக செய்யப்பட்டிருக்கிற காட்சிகளை எங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த காட்சியை காண்பிக்கிறேன்டா எல்லாருமே தேர் திருவிழா இடம்பெறும்போது தேர் முருகனை பார்ப்பாங்க. ஆனால் முருகன் அதாவது அந்த தேரில் ஏறி வர தேர்னுடைய வடிவம் அப்படி இருக்குமெண்டு அருகாமை காட்டும் போது தான் தெரியும். இந்த காவல் சிற்பங்களையும் பாருங்க அப்படி இருக்குன்னு. அதை விட கிட்டத்தட்ட அவ்வளவு பிரம்மாண்டமான உயரமான தேர். அதோட தேருடைய சில்ல பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குண்டு. முற்று முழுவதுமாக அவ்வளோ பிரம்மாண்டமாக பாருங்க. மேற்பகுதியில் இருக்கிற சிற்பங்கள் கூட அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது. அப்படியாக உட்புறங்கள்ல இருக்கிற சிற்பங்களை பாருங்க. மேலே
அப்படியாக வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வந்து தேரர் அந்த அழகிய காட்சிகளை நாங்கள் இந்த காணொலியோட பார்க்கலாம். உண்மையாக இது ஒரு அற்புத காட்சி, ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும். இன்றைய தினம் பஞ்ச ரதோற்சவத்தில் முருகன் உட்பட முருகனுடைய குடும்பம் சேர்ந்து வர அந்த காட்சி, பிள்ளையார், சிவனுமை, முருகன், ஆறுமுகம், சண்டேஸ்வரன் பஞ்ச ரதத்தில் வர அந்த அழகிய காட்சியோட தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் பக்தர்கள் எல்லாருமே தம்முடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலுடைய ரதோற்சவத்தை இந்த காணொலியூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அபிஷேகங்கள் எல்லாமே நிறைவு போயிட்டு, வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைவு போயிட்டு சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடங்களில் 5 தேர், அதாவது 5 வாகனத்தில் இந்த இடங்களில் சுவாமி வரப்போகிறார். குறிப்பாக பிள்ளையார், அடுத்தது முருகன், அடுத்தது சிவன் உமை, அடுத்தது ஆறுமுகசாமி, அடுத்த சண்டேஸ்வரன். இவர்கள் அனைவரும் உள்வீதி வலம் வந்த பிறகு வழிவீதி வந்து தேர்கின்ற அந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம். மாவட்டபுரம் கந்தசாமி கோயில்ன்றது ஒரு பழமை வாய்ந்த ஒரு தொன்மை, அதாவது நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம் தான் இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயில். அப்படியாக இன்று இந்த வருடத்தில் இந்த மாதத்தில், அதாவது 8வது மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நிறைந்த முருகன் ஆலயம் மகோற்சவத்தை முன்னிட்டு காத்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா செல்வச்சன்னதியான ஆலயம், அதாவது நாளை தினம் இரவு 12:20 மணி அளவில் கொடியேற்றத்தை காண்கிறது. அதே மாதிரி இந்த மாதம் 17ஆம் தேதி நல்லூர் ஆலயம் கொடியேற்ற காண்கிறது. அப்படியாக தொடர்ந்து இந்த இடங்களில் பிள்ளையார், சிவனுமை மற்றும் முருகன், ஆறுமுகத்தான் உள்வீதி வலம் இருக்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மங்கள கோஷம் ஒலிக்கிறது. ஆனால் ஆறுமுகத்தோடு வருவார், எழுந்தருளப் போகிறார். திருவாதி தேவதைகள் பூமாரி பெரிய பூதகரநாதர் மாவை கந்தனுடைய போர்பாட பஞ்சதுவி முழங்க வாரிலுள்ளோர் அர்ப்பணிக்க அஞ்சலி போல் கைகளையெல்லாம் தூக்கி கந்த பெருமானுடைய திருக்கலைகளை தொழுகிறார்கள். ஆனந்த கண்ணீர் தெரிகிறது. அப்பப்பா, என்ன தரிசனம்! ஆமா, எழுந்தருளப் போகிறான் பெருமான். வள்ளிதேவ சேனாதிபதியாக இருக்கிற மாவைக்கந்தன் தேனுக்கு எழுந்தருளுகிற இருவரும் தரிசனம். உலகம் வியந்து பார்க்கிறது, உலகம் எழுந்து வணங்குகிறது. ஆமா, அரகலோகரா அரகலோகரா அற்புதமான பெருமான் மலைகள நிமிர்ந்த தோள்களிலே அடியார்களுடைய மன்றாடுகிறோம். வேற்றுவேல் முருகனுக்கு, வேற்றுவேல் முருகனுக்கு, வேற்றுவேல் முருகனுக்கு, வேற்றுவேல் முருகனுக்கு, மாவை கந்தனுக்கு, மாவை கந்தனுக்கு, மாவை கந்தனோடு, மாவை கந்தனோடு வாரா தீர்வு வாரா மாவை கந்தன் அறிவார் மார்க்க புலமீதானை அறிவந்த நாயகன் ஆறுமுகத்தேவு ஆலயங்களிக்கப் போகிறார். 45 அடி உயரமாகிய முகமுத்திர திருச்சேர் தயாராகிவிட்டது. அந்த மூர்த்திகள் 5 பேர்களிலே மாவை வீதியிலே அரோகரா மாவை கந்தனுக்கு அரோகரா, மாவை கந்தனுக்கு அரோகரா, அரகரோகரா. வரலாற்று சிறப்புமிக்க வடமாகாணத்திலே வடபுலத்திலே மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் எம்பெருமானுடைய தரிசனம் 25 நாள் உற்சவங்களாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆடி அமாவாசையை தீர்த்தோற்சவமாக கொண்டு இடம்பெறுகின்ற வழிபாடுகள் மிக அற்புதமாக
பக்திபூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அற்புதமாக ஈழமென்னும் குமரிகண்டம் என்னும் அழைக்கப்படுகின்ற நாவலந்தீவின் முத்தென விளங்குகின்ற இலங்காபுரியின் சிகரமாம் யாழ்ப்பாண தீபகற்பகத்தில் கோவில் கடவையிலே சோழ இளவரசி மாருதப்புரவீகவல்லியின் வேண்டுதலின்படி உக்கிரசிங்க பெருவழுதி மாமன்னனாலே மீள் நிர்மாணம் செய்யப்பெற்ற திருத்தலம் மாவுட்டபுரம் கந்தசாமி ஆலயம். இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக மிக தொன்மையான வரலாற்றை கொண்டது. திருமூலர் பெருமானாலே சிவபூமி என போற்றப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே மாவைக்கந்தனுடைய திருத்தலம் வரலாற்று திருத்தலமாக ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றிலே இருக்கின்ற முக்கியமான ஒரு தலம். அற்புதங்கள் அதிகம் நிறைந்த கந்தசுவாமியாருடைய சிவ்வியமான சேத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவுட்டபுரம் ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலினுடைய தேர் திருவிழா. இன்றைக்கு பஞ்சரத பவனி 5 தேர்கள் திருவீதியில வலம் வருகிற அற்புதமான காட்சி. தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகன நாதர் எல்லாம் முருகப்பெருமானுடைய புகழ்பாட பஞ்சதுவி முழங்க பாரிலோர் அர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய இப்பொழுது பெருமானுடைய தரிசனம் உட்பிரகாரத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வாயுதேவனாலே பொன்மலையாகி மகாமேருவில் நின்று பருத்தறியப்பட்ட சிகரங்களில் ஒன்று ஈழ நாடு எனப்படுகிறது. ஈழம் பொன் பல வளம் நிறைந்த ஈழம் எனப்படும் இலங்கை கந்தபுராணம் ராமாயணம் பாரதமாகிய புராண இதிகாசங்களில் புகழ்ந்துரைக்கப்படுகிறது. இது குபேரன் ராவணன் விபீஷணன் ஆகியோரால் ஆளப்பட்டது. சைவமும் தமிழும் தனி நடமாடுதற்கிடமாயது. தேவார பதிய பாடல் பெற்ற திருக்கோணேஸ்வரம் திருக்கேதீஸ்வரம் திருப்புகழ் பாடல் பெற்ற கதிரமலை ஆகிய தொன்மை நலம் வாய்ந்த திருத்தலங்களை தன்னகத்தே கொண்டது மாவுட்டபுரம் கந்தசாமி கோவில். இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து இதை தரிசனம் செய்பவர்கள், இந்த நிகழ்ச்சிகளை தரிசனம் செய்பவர்கள் மாவைக்கந்தனுடைய வரலாற்றை அறிய வேண்டும். மாவுட்டபுரம் கந்தசாமி கோவிலினுடைய வரலாற்றை அறிய வேண்டும். நாங்கள் வெறுமனையே பேசிவிட முடியாது. உங்களுடைய வர்ணனையாளர் ஓம் தொலைக்காட்சியினுடைய வர்ணனையாளர் மதுரகவி வெறுமனையே இந்த செய்திகளை நாங்கள் சொல்ல மாட்டோம். இது வரலாற்று தகவல். ஆகவே இந்த அற்புதமான நிகழ்ச்சி இலங்கையின் சிகரம் என சிறந்து அதன் வடபாலுள்ள யாழ்ப்பாணம் என்னும் திவ்விய நகர். இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்பது ஒரு திவ்விய புராதன நகர். இளையவர்களுக்கு தெரிய வேண்டும். தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்களுக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நகரிலே வடபால் அங்கே கடல் மருங்கிலே கண்டகி, இந்த கண்டகி தீர்த்தம் இதுதான் ஒரு புனிதம். கண்டகி தீர்த்தத்தினுடைய மகத்துவம் நாங்கள் சாதாரணமாக கீரிமலை என்று சொல்லி போட்டு தீர்த்தமாட போவோம். இந்த கண்டகி தீர்த்தத்தினுடைய வரலாறு மிக அற்புதமானது. அந்த நகரின் வடபால் கடல் மருங்கிலே கண்டகி என்னும் புனித தீர்த்தம் உள்ளது. அது இன்று கீரிமலை என வழங்கப்படுகிறது. இந்த கண்டகி தீர்த்தம் தான் நேயர்களே கீரிமலை என்று சொல்லோடு வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த தீர்த்தத்தில் நீராடினால் நிச்சயமாக நம்புங்கள். ஏனென்றால் மாருதப்புரவீகவல்லியுடைய குதிரை முகம் இந்த தீர்த்தத்தில் நீராடித்தான் குதிரை முகம் மாறியது. அதே போல எங்களுடைய உடல் உயிர்ப்பிணிகள் நீங்கினோர் பலர் என்பது வரலாறு. இன்றைக்கு கண்டகி தீர்த்தத்திலே தீர்த்தமாடிய சைவ பெருமக்கள் ஏராளமானவர்கள் தங்களுடைய உடல் உளப்பிணிகளை நீக்கியிருக்கிறார்கள். நாளைய தினம் ஆடி அமாவாசை தினம் 12/8/2026 மிக அற்புதமாக புதன்கிழமை ஆடி அமாவாசை தீர்த்தம். அதாவது மாவைக்கந்தன் 6 மணி அளவிலே கண்டகி தீர்த்த கரையிலே தரிசனம் தருவார். வள்ளிதேவ சேனாதிபதியோடு தரிசனம் தருவார். அது மட்டுமல்ல, வரலாற்று பிரசித்தி பெற்ற நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமானும் அப்பனும் பிள்ளையுமாக தீர்த்தமாடுகிற அருமையான காட்சி. பாருங்கள் நாளைக்கு கண்டகி தீர்த்தத்துக்கு.
இந்த இடங்கள் ஐயா இந்த மாவட்டப்புறம் கந்தசாமி கோயிலுடைய நீண்ட வரலாற்றை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்திருப்பார். அதாவது மாவட்டப்புறம் என்ற பேர் வருவதற்கான காரணத்தையும் மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார். குதிரை விட்ட நீங்கி, அதாவது குதிரை முகம் நீங்கி அந்த விடயத்தால் தான் அந்த மாவட்டப்புறம் இந்த பெயர் வர காரணம் அந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருப்பார். அப்படியாக தொடர்ந்து சுவாமி அனைவருமே உள்வீதி வலம் வந்த பிறகு வெளிவீதி வலம், அதாவது வெளி வீதியில் வந்து தேர இருக்கின்ற அந்த அழகிய காட்சியும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளையார், முருகன், சிவன், உமை, ஆறுமுகத்தான், சண்டேஸ்வரன் என 5 பேரும் இந்த இடங்கள்ல பஞ்ச தேரில் பஞ்ச ரதோற்சவத்தில் இருக்கின்ற அந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மாலையிலே வந்தோம் ஐயா, உன்னை மன்றாடி கேட்கிறோம், உன்னை மன்றாடி கேட்கிறோம். ஆகவே இன்னும் பெற வேண்டும் முருகா, இன்னும் பெற வேண்டும் முருகா. பக்தர்கள் வந்தார் ஐயா, பஞ்சமத பழனியிலே பக்தர்கள் 1000 வந்தார் ஐயா. தீர்வு கொண்டு வர வேண்டும் திருவருகா, தீர்வு கொண்டு வர வேண்டும் திருவருகா, திருவருகா என்று அழகாக இடம்பெறுகிறது என்று சொன்னால் எங்களுடைய வரலாற்று நாயகனுடைய தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. ஆகவே ஏராளமான அரியவர்கள் சைதமாக இன்றைக்கு அழகான முக ஒட்டுதல் போல்
தொடர்ந்து ஆறுமுகத்தான் தேரில் அமர்ந்த பிறகு முற்பகுதியில் இருக்கிற 3 தேர்களும் புறப்படுகின்ற அந்த காட்சிகள், அதாவது பிள்ளையார், சிவனுமை, முருகன் என அந்த முற்பகுதியில் தேங்காய்கள் எல்லாமே உடைத்து அந்த புறப்படுகின்ற அந்த அழகிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு எங்களுடைய ஆறுமுகத்தான் புறப்படுவார். அதற்கு பிறகு சண்டேஸ்வரர் இறுதியில் வருகின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாவட்டப்புற கந்தசாமி ஆலயத்தில் மிகச் சிறப்பான விடயங்கள், அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த சப்பர திருவிழா கூட மிகச் சிறப்பான, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய கிட்டத்தட்ட 64 அடி உயரமான ஒரு சப்பர திருவிழா சப்பரம், அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பஞ்ச ரதோற்சவத்தில் சுவாமி வர அந்த அழகிய காட்சிகள் முற்பட, அதாவது ஆறுமுகத்தான் வர அந்த தேரும் கிட்டத்தட்ட பல மடங்கு உயரமான ஒரு தேர், அதோட மிக அழகான மிக நுண்ணியமான சிற்ப வேலைப்பாடுகளுடைய தேர். அப்படியாக தொடர்ந்து இங்கே இந்த இடங்களில் தேங்காய்கள் எல்லாம் உடைத்த பிறகு தீபாரதனை காட்டிய பிறகு ஆறுமுகத்தான் வருகின்ற அந்த அழகிய காட்சிகளையும் பார்க்கலாம். ஆபத்தினுடைய வடிவமாக இருப்பதை மட்டை மாயாமலம் முன்பு செல்வதம் அங்கே சிறத்தை ஆணவம் இவையெல்லாம் நுழைந்து சுற்றுவதாகிவிட்டது. அப்படியாக இந்த இடங்களில் நிறைய விடயங்கள் ஒரு பிரமிக்க கூடிய வகையிலும் ஒரு வித்தியாசமான முறையிலும் இடம்பெற்றது அவதானிக்கக்கூடிய மாதிரி. இந்த இடங்களில் எங்களுடைய ஆறுமுகத்தனுடைய ரதத்தை இழுப்பதற்கான வட கயிறுகள் பரிமாறுகின்ற அந்த அழகிய காட்சிகளை பார்த்துக்கணும். குறிப்பாக அனைத்து கோயில்களையும் அந்த ரதத்தை, அதாவது தேரினை இழுப்பதற்காக 2 வட கயிறுகள் மட்டுமே பயன்படுத்தப்படும். அந்த வகையில் அதாவது மாவட்டப்புறம் கந்தசாமி கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு விடயம், ஒரு பழமை வாய்ந்த விடயம் என்ன, இந்த ரதத்தை இழுப்பதற்காக கிட்டத்தட்ட 4 வடங்களை கொண்டதாகவே அமைகின்றன. 4 வடங்களை கொண்டு அந்த தேரானது இழுக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த தேருடைய வடத்தை பெற்றுக்கொள்வதற்காக பக்தர்கள் மிக அடிபடுவார்கள். அது பக்திபூர்வமான ஒரு நிறைந்த காட்சி. அந்த வகையில் தொடர்ந்து இந்த தேர் அசைகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். தயாராகிவிட்டார்கள். மாவைக்கந்தர் தேரறிவிட்டார். மழை பெய்ய போகிறது. நீங்கள் அறுவரா கோஷம் செய்ய போகிறீர்கள். மாபெரும் வீதியிலே மாவைக்கந்தருடைய தேர் பலம் பெறப் போகிறது. ஆகவே கோயில் 20 யுகங்களில் ஆட்சி மீட்ட தமிழ் அரசர்களுடைய ஆதியான் கோயிலை நாடு அமைத்தனர் என்பதை காலங்காலமாக ஆலய பரிபாலனம் பண்ணுகிற அந்த பொறுத்தவர்களிடையே நிலவி வரும் அதிகம் அங்குள்ள சமய சின்னங்கள் இதற்கு ஆதாரமாக விளங்குகிறது. ஆகவே மிக அற்புதமாக இன்றைக்கு ஆலயத்தின் உண்மையில் மேற்புறத்திலே நாகரம்புதான் அமைப்பில் ஒன்று இத்தனை வாக்காளர் இப்பொழுது பெரிய நோய் பெரிய வசை அறியட்டும் பட்டாமணி அசங்க அரியவர்கள் பேரெடுக்க தொடங்குவார்கள். பல்லாயிரக்கணக்கில் மகா கும்பாபிஷேகம் அற்புதமாக நடைபெற்றிருக்கிறதா இலங்கையிலே புறமுத்த முருகனாகவும் முதன்மை ஆலயமாகவும் பலரையும் சூட்டையும் அருளுக்கு ஒருங்கே அமையும் அற்புதமான சுத்தனமாகவும் மாவட்ட கந்தசாமி ஆலயம் திகழ்கிறது. உங்கள் கனகராஜி விஜயரத்னம் கனகராஜா பதாப வருஷம் 2026ஆம் ஆண்டு இப்பொழுது மாவை கந்தன் ஆலயத்திலே மிக பிரமாண்டமான தேர். அந்த தேரிலே முருகப்பெருமான் தன்னுடைய சிறுமியர் 20 சகிதமாக இப்பொழுது அற்புதமாக ஆனந்தமயமாக அந்த உலகத்தில் செல்லும் பொழுது அங்கே தேவர்கள் உங்களை மனத்திலே நேரிலே இறக்கி அங்கே விழுத்து வருவார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐதீக
இந்த மரபை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அந்த வகையில் நமது நாளை இப்பொழுது அழகிய சித்திரத்தையானது அதை நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக அனைத்து தேரம் அசைந்து செல்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்ததோடு இந்த இடங்களில் திருப்பணி உண்டியல், அதாவது கோயிலினுடைய திருத்தல் வேலைகளுக்காக அந்த படம் சேகரிக்கின்ற திருப்பணி உண்டியலும் அந்த முற்பகுதியில் கொண்டு செல்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். நிறைய பேர் தமது நேர்த்தி கடனை நிறைவு செய்வதற்காக கோயிலில் நிறைய பணத்தொகையினை கொடுப்பார்கள். அப்படியாக இன்றைய தினம் மாவட்டபுர கந்தசாமி கோயிலுடைய பஞ்ச ரதத்தை இருக்கிற அந்த அழகிய கண்கொள்ளா காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். மாவை கந்தனுடைய தேர் அசைந்து வருகின்ற இந்த வேலைகளில் பாருங்கள், நிறைந்த பக்தர்கள் இந்த இடங்களில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக தொடர்ந்து முற்பகுதியில் பிள்ளையார், சிவனாமை, அப்படியாக முருகன், மூன்று தேர்கள் போகிற காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், இந்த இடங்கள் எல்லாமே தண்ணீர் பந்தல்கள் எல்லாமே அமைத்து பக்தர்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறோம். முற்பகுதியில் கிட்டத்தட்ட இன்றைக்கு பஞ்ச ரத தேர்ன்னு சொல்லுவாங்க. முற்பகுதியில் பிள்ளையார், இரண்டாவது முருகன், மூன்றாவதாக சிவன் அம்மை, அப்படியாக நான்காவது ஆறுமுகத்தான், அஞ்சாவது சண்டேஸ்வரர் என்று அப்படியான தேர் பஞ்ச ரத தேர் அசைந்து வர காட்சிகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, முன்னுக்கு 3 தேர்கள் நிற்குது. அது மட்டுமல்ல, கீரி மூகம் உடமையால் நகுலமுனிவர் எனப்படும் முனிவு சிரேற்றர் ஒருவர் அந்த தீர்த்தத்திலே நீராடி அதன் மருங்கிலே கோயில் கொண்டருளிய திருத்தம்பலேஸ்வரி சமேத திருத்தம்பலேஸ்வரர் தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து இதை தரிசனம் செய்கிற நேயர்களுக்கு இவர் என்ன மதுரகவி நகுலேஸ்வரர் என்று சொல்லுகிறார், நகுலாம்பிகை என்று சொல்லுகிறார் என்ற சிந்தனை வேண்டாம். இந்த கோவிலிலே ஆரம்பத்திலே எழுந்தருளி இருந்த அம்பிகை திருத்தம்பலேஸ்வரி. அந்த அம்பிகையோடு எழுந்தருளி இருந்த நாயகன்
திருத்தம்பலேஸ்வர பெருமான். ஆகவே தமது கீரிமுகம் மாறப்பெற்றமையால் என்பது புராண வரலாறுகளில் ஒன்று. கீரிமலை என்னும் பெயருக்கு காரணம் இந்த நிகழ்ச்சி தான். பாருங்கள், எவ்வாறு வரலாற்றை அறிகிறீர்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிகிறார்கள். ஆகவே அந்த முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியே நகுலேஸ்வர பெருமான் என்பர். திருத்தம்பலேஸ்வரம் போத்துக்கையராலே அழிக்கப்பட்டது. இப்பொழுதுள்ள சிவாலயம் நெல்லை நாவலர் பெருமான் கருத்தின்படி இன்றைக்கு 100 வருடங்களுக்கு முன்னாலே அமைக்கப்பட்டது. இதுதான் நகுலேஸ்வரம். மாவட்டபுர வரலாற்றை அறிகிற நீங்கள் நகுலேஸ்வர பெருமானுடைய வரலாற்றை அறிய வேண்டும். இது எங்களுடைய திவ்யமான ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கின்ற கோயில் வரலாறு. அது மட்டுமல்ல, குன்ம நோயும் குதிரை முகமும் கொண்டவளாகிய திசை உக்கிர சோழனின் மகள் மாருதப்புரவீகவல்லி என்னும் அரசிலங்குமாரி சோழ நாட்டில் நின்று இங்கு வந்து தங்கி தீர்த்தமாடிய சிவாலய தரிசனம் செய்யும் நியமம் பூண்டு அதன் பயனாக நோயின் நீங்கி முகமும் மாறப்பெற்றாள் என்பது மற்றதொரு வரலாறு. சைவத்தமிழ் பெருமக்களுக்கு, இந்து பெருமக்களுக்கு இருக்கிற வரலாறு இதுதான். அவள் தங்கியிருந்த இடம் குமாரத்தி வல்லம். அவள் தங்கி தீர்த்தமாட வந்து தங்கியிருந்த இடம் குமாரத்தி பள்ளம் என்றும் இன்றும் வழங்கப்படுகிறது. அவள் அரசிலங்குமாரியாதலினால் தான் சேமமாக வாழ ஒரு அரண்மனை அமைத்திருந்தாள் என்றும் அந்த அரண்மனை மன்னருக்கு அவள் தோற்றுவித்த தடாகமே மகா அவதாரிய பிறவாகிய திரு சிவானந்த பிள்ளை அவர்களின் வீட்டின் கீழ்பால் தூர்ந்த நிலையிலே இன்றும் காணப்படும் தடாகம் என்று கூறுவர். இவ்விடத்தில் அவளது குதிரைமுகம் மாறியதோ அந்த இடம் மாவட்டபுரம் என அழைக்கப்பட்டது. அன்பான நேயர்களே, இளையவர்களே, மாவட்டபுரம் என்ற பெயர் ஏன் வந்தது? இதை அறிய வேணும் அப்பா ஈழத்தமிழர்கள். மாவட்டபுரம் என்ற பெயர் ஏன் வந்தது? அவள் மாருதப்புரவீகவல்லியினுடைய குதிரை முகம் நீங்கிய இடம் மாவட்டபுரம், அதனாலே மாவட்டபுரம். ஆகவே வரலாற்று நாயகன் இந்த மாவட்டபுர கந்தன் என்றால், அதாவது இந்த மா என்றால் குதிரை, இங்கே அந்த குதிரை முகத்தை உணர்த்துகிறது. விட்ட என்றால் நீங்கிய, மாவண்டா குதிரை, விட்ட என்றால் நீங்கிய. ஆகவே குதிரை முகம் நீங்கிய இடமான படியினாலே இது மாவட்டபுரம்.